ஆனா எந்த கட்சிக்கு நீங்க ஓட்டு போடணும்னு நினைக்கிறீங்க? நான் நாம் தமிழர் கட்சிக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்லுவேன். ஏன், என்ன காரணம்? என்ன காரணம்? தமிழ் தேசியம்தான். என் தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம் இல்லாமல் வேறு என்ன தேசியம் இருக்கணும்? இன்னொன்று, ஏற்கனவே நம்ம 50 ஆண்டுகளுக்கு மேலே திராவிட கட்சிகளின் ஆட்சியை பார்த்தாச்சு. இனியாவது இந்த 2026 இருந்தாவது ஒரு தமிழ் தேசிய ஆட்சி மலர்ந்துனா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கனவு எங்களுக்கு இருக்குது. அதை எங்கள் அண்ணன் சீமான் எங்கள் மண்டபக்குள்ளே பூத்து வச்சுருக்காரு. தமிழ் தேசியம் ஆட்சிக்கு வந்தனா எப்படி இருக்கும் அப்படின்னா, கல்வி இன்றைக்கி முழுக்க தனியார் மயமாயிட்டு. நாம் தமிழர் ஆட்சிக்கு வந்தனா அரசு பள்ளிகள் தனியார் பள்ளியில் கிடைக்கக்கூடிய தரமான கல்வியை கொடுப்போம் அப்படிங்கிறாரு. மருத்துவம், இன்றைக்கி எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா நான் ஒரு தனியார் மருத்துவமனையை நோக்கி ஓட வேண்டியது இருக்குது. லட்சக்கணக்கில் செலவு பண்ண வேண்டியது இருக்குது. அதுவே அரசு மருத்துவமனை தனியார் மருத்துவமனைக்கு ஈக்குவலாக ஃபெசிலிட்டி கொடுத்தாங்கன்னா எனக்கு பல லட்சங்கள் மிச்சம். உணவு இயற்கை வகையில் உற்பத்தி பண்ணி மக்களுக்கு கொடுப்பேன் அப்படிங்கிறாரு. முக்கியமாக சாராயம், டாஸ்மார்க் மக்கள் பெருமளவில் பாதிக்கப்படுறது இதனால தான். சாராயம் இல்லைனாலே இந்த நாட்டில் பல குற்றங்கள் குறைஞ்சி போகும். கொலை, கொள்ளை, கற்பழிப்பு இல்லாத ஒரு சமுதாயமாக மாறிடும். இவனுக்கு தைரியம் எங்கேருந்து வருது? சாராயத்தை குடிக்கிறதுனால தானே வருது. அப்போ அது இல்லைன்னா இந்த சமுதாயம் திருந்தின ஒரு சமுதாயமாக இருக்கும். இயற்கைக்கு எதிராக செயல்படாத ஒரு சமுதாயமாக இருக்கும். அதனால் நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடலாம். இன்னொன்று, இயற்கை வளங்களை பாதுகாப்பேன் அப்படிங்காரு. முக்கியமாக கன்னியாகுமரி சைட்லாம் போனால் மலையை அறுத்து விற்றுக்கிட்டு இருக்கானுவேன். அண்ணன் வந்தால் அது நிறுத்துவேன் அப்படிங்காரு. அதுக்காக ஓட்டு போடலாம். ஏன்னா அடுத்த தலைமுறைக்கு இந்த மலை, நீர், ஆறு, சோறு இல்லைன்னா எங்கே போய் வாழுவாங்க? வேற கோள்களில் போய் வாழ முடியுமா என்ன? பூமியில் தான் வாழணும். அதனால் நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வரணும். இயற்கை வளங்களை பாதுகாக்கணும். நஞ்சில்லா உணவு கிடைக்கணும். ஒரு நிம்மதியான ஒரு சமுதாயம் இருக்கணும் அப்படின்னு நினச்சி நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறேன். நீங்களும் ஓட்டு போடுங்க.